ஹாரிவுட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிர்ச்சி தகவல். யாருக்குன்னு கேட்குறீங்களா? அட்டானமஸ் கல்லூரி அப்படின்னு நினச்சி போய் ஜாயின் பண்ணீங்கல்ல, இன்றைக்கி நிறைய அட்டானமஸ் கல்லூரி வந்துருச்சுல்ல, ஏன் போய் ஜாயின் பண்ணீங்க? 2 விஷயம். ஒன்று, உண்மையிலேயே நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு போய் ஜாயின் பண்ணவங்க ரொம்ப லீஸ்ட் நம்பர். மச்சி போனால் அங்கே பாஸ் பண்ணிடலான்னு போய் ஜாயின் பண்ணவங்க நிறைய நம்பர். இது யாரையும் குறை சொல்லலை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி NIRF ரேங்கிங்கிற ஒரு விஷயமும் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் நடந்திருக்கு, NIRF ரேங்கை நம்பலாமா, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி பேசும்போது இன்னும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதை வெளியில் கொண்டு வரேன். சில டேட்டாஸ்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த NIRF ரேங்கிங்கில் எவ்வளோ பெரிய தவறுகள் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டலாம். அப்போ தான் மக்கள் இந்த ரேங்கிங் முறை இருந்தால் சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இல்லையா, அதுக்கான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். சரி, இதில் என்ன சார் ஷாக்கிங் சொல்ல போகிறீங்க? எஸ், அட்டானமஸ் கல்லூரிக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ண நினச்ச எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் நாங்கள் அட்டானமஸ் கொடுத்தாச்சு, நீங்கள் சந்தோஷமாக பண்ணிக்கங்க, ஆனால் நான் உங்களுக்கு வைக்க போகிறேன் பார் செக்குன்னு வச்சாங்க. ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஏதாவது ஒரு கொஷினை நாங்கள் தான் கொடுப்போம், அதை நாங்கள் தான் எவால்வேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு புது ரூல் வரப்போகுது. ஸோ இப்போ தெரியும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் பேப்பரை ஃபில் பண்ணி பாஸ் பண்ணுறது ஈஸியாக, இல்லை அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண போகிறோமா, அந்த ஒரு பேப்பர் நம்ம அரியராக்கி விட்டு நம்மளை ஐயோ 7.5 மெயின்டைன் பண்ண வைக்க முடியுமா, இல்லை 9.5 சொல்லிட்டு இருந்தோமே, இங்கே என்ன நடக்க போகுது, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஏன் அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் செக் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் சுற்றி பண்ணால் பசங்களுடைய லைஃப் அப்படிங்கிற பாயிண்டில் கோபம் தான் உங்களுக்கு வரும். ஆனாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி சில கடிவாளங்கள் இருக்கும் பொழுது தான் நல்ல மாணவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஜஸ்ட் லைக் தட் போகிறவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வும் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசும்பொழுது நீங்கள் நினைக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தக்கூடிய அப்போ அவங்க மட்டும் கரெக்டாக, கவர்மெண்ட்டில் மட்டும் கரெக்டாக அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாத்துக்கும் தான் நடக்க போகுது. கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஏதோ சுவாரஸ்யங்கள் விஷயங்கள் இருக்கும்போது பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ அட்டானமஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு பேப்பரில் சரியாக பண்ணனா எல்லாருமே ஈக்குவல் ஆக போகிறாங்கிறத நானும் பார்க்குறேன். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களுடைய சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். பை பை, see you in the next video.